ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டேங்க. காலையில் 5:30 கிளம்புனோம் வீட்டிலேருந்து. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. கரெக்டாக வந்து ஸ்ப்ரிங் ஃபீல்டுக்குள்ளே நுழையிறோம் நாங்கள். இப்போ எங்கே நான் போயிட்டுருக்கேன்னா, இன்றைக்கி ஏசிடி எக்ஸாம் எழுத போகிறாங்க என்னோடய பொண்ணு. அவங்களுக்கு எங்கள் ஏரியாவில் மீன்ஸ் என்னோடய ஸ்டேட்டில் தேடி பார்த்தோம், கிடைக்கல. இங்கே தான் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதால் வண்டி காமன்வெல்த் அகாடமிக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எனக்கு ஃபுல்லாலாம் சுற்றியே பார்க்கல. ஆனால் எனக்கு உள்ளே நுழையும் போதே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் எனக்கு. அந்த பில்டிங்கு உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நல்ல பழைய காலத்து வீடெல்லாம் இருக்கும்ல, அதை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அங்கே வந்து பசங்க நின்றுட்டுருக்காங்க. மணி இப்போ கரெக்டாக 7:10 ஆகுது. நாங்கள் வண்டி அங்கெல்லாம் நிறுத்தலை, அப்படியே உள்ளே போயிட்டு வரோம். ஏன்னா இது வந்து சர்க்கிள், ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருக்குது. அதால் வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வரோம் எந்த பில்டிங் எக்ஸாமுன்னு. அப்புறம் அந்த பசங்க நிற்கிறாங்களே அந்த பில்டிங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டு கிடச்சிது. அழகாக அங்கேயே பார்க் பண்ணிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பேன் கேக் அண்ட் சிரப் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் யாரும் சாப்பிடல. 5:30 மணிக்கு யாருங்க சாப்பிடுவாங்க அவ்வளோ காலையில்? அவங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட சொல்லிட்டோம். சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காரில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பில்டிங்க்கு வெளியே நாங்கள் போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை பசங்க, அதால் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் கரெக்டாக 7:45 ஆச்சு. அவங்கள எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணோம். இறங்கி போயிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நான் ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே ரூட்டில் தான் காரும் வரணும் போகணும். அதால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, திருப்பி எடுத்துகிட்டு வந்து பழைய இடத்துலையே கார் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு நம்ம கிளம்பிட்டோம்னா ஏதாவது தேவைப்பட்டோன்னா எங்கன்னா போனோம்னா திரும்பி வரணும், டென்ஷன் ஆகிடுவாங்க. அதால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அங்கேயே. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போதுமே எக்ஸாமுக்கு விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து டக்குன்னு அவங்க ஏதாவது மறந்துட்டாங்களோ இல்லை ஏதாவது தேவைப்பட்டவோ வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இல்லை பசங்க வெளியே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறது எப்போதுமே. அங்கே 4-5 பில்டிங் தான் இருக்குது. அதில் 2-3 வீடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்து படிக்கிற பசங்க தான் இருக்காங்க தங்கி படிப்பாங்க போல இருக்குது. அந்த பில்டிங்லேருந்து ஒரு 2-3 பசங்க வந்து எஸ்ஏடி எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த பில்டிங்குள்ளே போனாங்க. அவங்களுக்கு தனியாக வந்து குக் பண்ணுறதுக்கு இடமும் வச்சுருக்காங்க அங்கே. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மேசச்சூசட்ஸில் இருக்க ஸ்ப்ரிங்ஃபீல்டு வந்திருக்கேன். இங்கே காமன்வெல்த் அங்கே தான் வந்து ஏசிடி எக்ஸாம் நடக்குது என்னோடய பொண்ணுக்கு. அவங்க வந்து லாஸ்ட் டைம் பண்ணாங்க, சூப்பர் மார்க் வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்காக எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன். ட்ரை தான் பண்ண போகிறாங்க. இங்கே பசங்கள்லாம் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஈவினிங்கில் வெளியே உட்காந்து படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய கேம்ஸு, வாக்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே நல்லா இடம் இருக்குது. அழகாகவும் இருக்குது. நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்தந்த வீட்டுக்கு வெளியே. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த ஏரியா. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏசிடி எக்ஸாமுக்கு வந்திருக்கேன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எழுதுறாங்க. ஜஸ்ட் வந்து அவங்க எடுக்க வேண்டியது ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். அவங்க ஏன்னா லாஸ்ட் டைமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்து எஸ்ஏடி இது போட்டிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெல்லாம் நான் இப்போ சொல்லலை. ஏன்னா வந்து என்னோட பொண்ணே வந்து மார்க்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மேபி கம்ப்ளீட் எல்லாம் ஆன பிறகு காலேஜ் எல்லாம் அப்ளை பண்ண பிறகு வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முந்தா நேற்று வந்து 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ட்ராவல் இது வந்து எனக்கு வந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் இங்கே இதுலேருந்து ரோட் ஐலண்ட்லேருந்து இங்கே வரணும்னா மேசச்சூசட்ஸ் வரணும்னா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணியா இல்லை, நேற்று வந்து ஒரு 11 வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. 11-11:30 அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. அக்டோபரில் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். சரி, அவங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி இப்போ லாஸ்ட் டைம் எடுத்தாங்கல்ல அந்த ஸ்கோர் தான் வச்சு அப்ளை பண்ண போகிறாங்கன்னு. திடீர்னு வந்து இல்லை நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா வந்ததுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு மார்க் வந்துருச்சுன்னா நான் ஓகே, அதை புதுசாக இப்போ எழுதுகிற மார்க் நம்ம சப்மிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பழசை வச்சு சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
சரி லாஸ்ட் மினிட்ல சொன்னதால பார்த்தீங்கன்னா, எனக்கு ரோட் ஐலண்ட்ல ஒரு இடத்துல தான் நடக்கும். அது வந்து ஃபுல்லு. ஓகேங்களா. அடுத்தது வந்து கனெக்டிகட் மேத்ஸ் வந்து பார்த்தோம். மேத்ஸ்ல ஃபுல்லா புக் ஆயிருக்கு. இந்த ஒரு ஏரியா தான் மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிடையாது. எல்லாமே ஏன்னா டிஜிட்டல் ஃபுல்லாவே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் அவங்க அப்பா ட்ரை பண்ணிட்டாரு. கனெக்டிகட் ட்ரை பண்ணாரு, ரோட் ஐலண்ட் ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் மேத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாரு. டிஜிட்டல் வந்து ஃபுல்லு. லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, ஆம் நீங்க எக்ஸாம் வந்து சில பேர் எக்ஸாம் வரமாட்டாங்க இல்லையா? அந்த சீட் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து ஆம் சரி நான் வந்து அங்க ட்ரை பண்றேன். எனக்கு இடம் கிடைச்சதுன்னா நான் எழுதுறேன். யாராவது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ட்ரெயின் எல்லாம் எப்படி புக் பண்ணுவோம்? கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்போம்ல. கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சீட் குடுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை சொல்லுவாங்க. ஆ ஆனா காலையில ரொம்ப சீக்கிரம் வந்துடணும் இங்க. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ஸ்டாண்ட் பைலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கியூ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அது வந்து இப்ப நம்ம ஃபுல்லா புக் பண்ணிட்டோம்னா, ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம எப்போ வேணாலும் 8 மணிக்குள்ள போகலான்னு இருக்கோம். ஆனா இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ன்றதால நம்ம வந்து முதல்ல போயிடணும். ஏன்னா நெறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா வந்து ஃபுல்லு. இந்த இடத்துல வந்து ஃபுல் ஆயிடுச்சு. பட் யாராவது ஒருத்தர் கேன்சல் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அத மாதிரி நெறைய பேரு நான் வரும்போது நான் 7:10க்கு நான் வந்து பார்க்குறேன் வெளிய எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஆ என்னடா என்னோட பொண்ணுகிட்ட உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன எல்லாம் வெளிய நிக்கிறாங்க. நீ கிளம்பலையா? கிளம்பலையான்னு சொல்லிட்டு இந்த டோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வந்து இல்ல நான் 7:45க்கு போறேன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 7:45க்கு போனாங்க. இப்ப டிஜிட்டல் கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஃபுல்லுன்றதால, இது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் தான் கிடைச்சது. பேப்பர்னா நம்ப இது கையில எழுதுறது. இங்கிலீஷ் அண்ட் மேத்க்கு வந்து $70ங்க. சயின்ஸ் பண்றீங்கன்னா $75 ஃபீஸ் டோட்டலா. இதுக்கு நம்ம லேட்டா புக் பண்ணோம்ல, லேட் ஃபீ வேற இதுக்கு பே பண்ணோம். $49 ஏன்னா வந்து லேட்டா நம்ம பண்ணதால நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. $49 பே பண்ணியிருக்கோம். எக்ஸாமும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நெறைய பேர் வெளிய வந்தாங்க. என்னோட பொண்ணு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்கலாம் ஸ்டாண்ட் பைன்னு சொல்லிட்டு. ஃபுல்லா வந்துட்டாங்க. ஒரு சீட் கூட கிடைக்கல. எல்லாரும் வெளிய அ அ 8 மணிக்கு எல்லாருமே வெளிய போயிட்டாங்க. சில பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருந்தாங்களா, எல்லாரும் திருப்பி வந்து கூட்டிட்டு போனாங்க. நீங்க எக்ஸாம் எழுதுறதா இருந்தா, அ இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டாண்ட் பை எல்லாம் பண்ணாதீங்க. ப்ரிஃபர் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி கன்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம வந்து புக் பண்ணீங்க. முன்னாடியே புக் பண்ணிட்டு ரிலாக்ஸா போய் எழுதலாம். பசங்க பாவம் எவ்வளோ டென்ஷனா கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியலாம் உக்காந்துட்டு இருந்தாங்க தெரியுங்களா? ஏன்னா அக்டோபர்ல அப்ளை பண்ணோம். வந்து ஆகஸ்ட் 1, செப்டம்பர் 1ல நடக்கும். ஆ அப்புறம் அக்டோபர்ல நம்ம காலேஜ் அப்ளை பண்ணோம்ல. அதால ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. முன்னாடியே வந்து புக் பண்ணிடுங்க. 11லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். இப்போது நாங்கள் ஸ்டார்பக்ஸ் போயிட்டுருக்கோங்க. ஏன்னா மணி இப்போ வந்து கரெக்டாக 8:30 ஆகுதுங்களா. இவ்வளோ சீக்கிரம் கடைங்கள்லாம் எங்கேயும் திறந்திருக்க மாட்டாங்க. சரி பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் இருக்கோம், அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு 2 மைல்ஸ் தான் இங்கே ஒரு மால் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் ஸ்டார்பக்ஸு. அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே உக்காந்துலாம். ஏன்னா வெயில் சரியான வெயில். என்ன தான் காரில் ஏசி போட்டு உக்காந்தாலும் அந்த எஃபெக்ட் தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்பக்ஸில் நம்ம காஃபி வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காரலாம். நான் ஸ்டார்பக்ஸில் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் லேட்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் ஆல்மண்ட் மில்க்கு. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க அவங்களுக்கு ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பேகிள் அண்ட் சீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் எப்போதுமே ஆர்டர் பண்ணுற மாதிரி ஓட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. மில்க் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் ஆப்ஷன். நம்ம வந்து நார்மல் மில்க்கும் கேட்கலாம், இல்லைனா ஆல்மண்ட் மில்கில் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் வாட்டர்னு கேட்டோம்னா வாட்டர்லேயும் பண்ணி தருவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஆல்மண்ட் மில்க் போவேன். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து இல்லைனாங்கன்னா வாட்டரில் கேட்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் கொடுத்துருந்தாங்க கூட. நான் ப்ளூபெர்ரி ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ரூட்ஸ் இல்லையா. அதால் தான் என்ன பண்ணேன்னா போய் கேட்டதுக்கு ப்ளூபெர்ரி கொடுக்கலையேன்னு கேட்டதுக்கு காசை ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காசை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளூபெர்ரிஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஓட்ஸில் போட்டு சாப்பிட்டோம்னா. ஆனால் எனக்கு இல்லை. நாங்கள் இப்போ ஸ்டார்பக்ஸ்லேருந்து கிளம்பி நேராக காஸ்கோ போகலான்னு இருக்கோங்க. ஏன்னா ஸ்டார்பக்ஸ்லேயே எவ்வளோ நேரம் எங்களால் உட்கார முடியல. ஆயிடுச்சு ஒரு 8:30 மணிக்கோ 8:45 போனோம். அப்பத்துலேருந்து 1 hour ஸ்டார்பக்ஸில் உக்காந்தோம். அது எங்களால் முடியல. சரி இப்போ வந்து காஸ்கோ பார்த்தோம். இங்கே பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ஸ்டோரோ காஸ்கோவோ இருக்கான்னா, இந்தியன் ஸ்டோரு கொஞ்சம் தூரமாக இருக்குது. வீட்டில் எல்லாம் இருக்குது.
வேணா ஆல்மண்ட்ஸ் மட்டும் வாங்கலான்னு இருக்கேன், அவ்வளவுதான். இஞ்சி கொஞ்சம் வேணும், அப்புறம் பூண்டு. எஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கணும். இஞ்சி பத்தலை எனக்கு, பூண்டும் கொஞ்சம் தான் இருக்கு. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் குக்கும்பர் வாங்கணும். அது மட்டும் அதாவது க்ரோசரி ஐட்டம் மட்டும் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆலிவ் ஆயில் எல்லாம் வாங்கினேன், இன்னும் அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா பசங்க இப்போ லீவ்ல இருக்காங்கல்ல, அவங்க சமையல் எல்லாம் வேறையா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு சமையல் எல்லாம். அதால வந்து அவ்வளோ எண்ணெய் எல்லாம் தீரலை எனக்கு, அப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 12:30க்கு தான் வெளியே வருவாங்க. நாங்கள் 12 மணிக்கு போனால் போதும், மணி இப்போ 10. அடுத்த ஒரு 2 ஹவர் காஸ்கோவில் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். சும்மா அப்படியே போய் பார்க்க போகிறோம், என்ன இருக்குன்னு தெரியல. மேத்ஸில் நிறைய இடத்துல இருக்குது காஸ்கோ. காஸ்கோ உள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஃபேன் வச்சுருந்தாங்க. இந்த ஃபேன் வந்து $319. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவங்க வந்து சம்டைம்ஸ் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா $69. இதுவும் வந்து நல்லா இருக்குது, சின்னதாக. என்கிட்ட ரெண்டும் இருக்குது, சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. அவங்க காலேஜுக்கு ஒன்று போன வருஷம் வாங்கினேன், அது சூப்பராக இருக்குங்க. அதில் எப்போ காற்று வந்தாலும், நம்ம சம்டைம்ஸ் இந்தியாவிலலாம் ஃபேன்லேருந்து காற்று வந்தால் அனல் காற்று வரும்ல, இங்கே அந்த ஃபேனில் வந்து நல்லா கோல்டாக வருது காற்று, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஃபேன் பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி ஹேட் வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்டாங்க பெரியவங்க. 4 கலர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து க்ரீம் கலர் ஒன்று, இன்னொன்று வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட சிகே பிராண்டில் பஜாமாஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. பட் இப்போ கேட்டேன், வேணான்ட்டாங்க. அடுத்தது வந்து கார், அந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காராக இருக்கா. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். என்னோடய சின்னவங்க வரல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரு. அதான் பார்த்துட்டே இருக்கேன், வீடியோலாம் எடுத்து அவங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது லாண்ட்ரி பாஸ்கெட் ஒன்று பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. $9 தான் அது. சரி வாங்கலான்னு. ஆனால் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு இது பார்த்துட்ருக்காங்களா, அடுத்தது வந்து அதை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா இந்த போர்ட்டபிளுக்காக தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு உண்மையிலுமே தேவை, எனக்கு அந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் கேட்கவே இல்லை. 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. நல்லாவும் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னை வாங்க விடாமல் பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிவிட்டு. சரி நானும் வேணான்னு வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போய் வாங்கிக்கிங்க. அடுத்தது வந்து ப்ரஷ் செக்ஷன் வந்திருக்கேன். எனக்கு வேணும், வாங்கணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வாங்கணும்னு. ஒரு வாட்டியும் வரோம், மிஸ் பண்ணிடுறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இது $100. இது நல்லாயிருக்கு, நான் வாங்கிட்டேன் ஒன்று. அவங்க கரெக்டாக 12 எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து போய் பிக்கப் பண்ணோம். நான் அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. நல்ல வேலைங்க, காஸ்கோலேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நான் அவ்வளோலாம் வாங்கல காஸ்கோவில். எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, 12:15 தான் வெளியே வருவேன்னாங்க. ஆனால் வந்து கரெக்டாக 11:58க்கே வெளியே வந்துட்டாங்க. இப்போ போய் பிக்கப் பண்ணோம். ஆனால் கிட்ட தான் இருக்கோம், 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். நாங்கள் நினச்சோம் அங்கே எக்ஸாமுக்கு விட்டோம்ல, அதே பில்டிங்கால் தான் நிற்பாங்கன்னு நினச்சிட்டு போனோம். பார்த்தா ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கு டேபிள் அண்ட் சேர், அதுக்கப்புறம் கொடை நிழலுக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லி தான் பிளானு. நேராக வந்து எங்கே சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போதுமே செக்அவுட்டில் எல்லாம் சாப்பிட்றது, அங்கேயே போயிடலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது திடீர்னு பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தியன் க்ரோசரி வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட போகலான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சின்னவங்க கேட்டாங்க, நான் முன்னாடி உக்காந்துக்கிறேன் அப்பா கூட, நீங்கள் வேணால் பின்னாடி உக்காடுறீங்களான்னாங்க. சரி நான் பின்னாடி உக்காந்துட்டேன். இந்த இந்தியன் ஸ்டோர் வந்தோடனே, மேன்செஸ்டரில் இருக்குங்க இந்த இந்தியன் ஸ்டோரு. நான் வர வரைக்கும் பட்டேல் பிரதர்ஸ் தான் நினச்சிட்டு வந்தேன். அங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது பட்டேல் ஃபுட்ஸ்னு இருந்தது. நான் ரொம்ப நேரம் கடைக்குள்ளேயே போகல, கொஞ்சம் நேரம் வெளியவே உக்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே தான் என்ன தான் இருக்குது, போய் பார்க்கலாம் இல்லைன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். எனக்கு தேவையான பொருளெல்லாம் இருந்தது. ஆனால் சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாங்குறதுக்கு பிடிக்கல. அங்கேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் வச்சுட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். நான் பின்னாடி உக்காந்துட்ருக்கேன், நல்லா தூங்கிட்டேங்க. நான் முன்னாடி இருந்தால் கொஞ்சம் முழிப்பு இருக்கும், பார்த்துட்டே பேசிகிட்டே வருவோமா. பின்னாடி பெரியவங்களும் தூங்குறாங்க, நாங்களும் தூங்கிட்டேன். திடீர்னு ஏஞ்சி பார்த்தா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறோம் இப்போ. நாங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் போனோம். பட்டேல் பிரதர்ஸ்ன்னு போட்டோம்.
என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா பட்டேல் பிரதர்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்காரு. அங்க வந்து பட்டேல் ஃபுட்டுன்னு வந்திருக்கு. அவங்க வந்து பட்டேல் வந்த உடனே சரி அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வேப்பலை இலை அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சில பப்பாயா எல்லாம் பார்த்திருக்காரு அவரு. பப்பாயா எல்லாம் ஃபங்கஸ். அதெல்லாம் அங்க எதுவும் வாங்கல. அங்க வந்து நான் வாங்கினது பாத்தீங்கன்னா அரிசி மட்டும் வாங்கினேன். இது இட்லி அரிசி வாங்கினேன். ஏன்னா உள்ள போயிட்டோம், காட்டுல கொஞ்சம் சாமான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அரிசி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்களா, அது மட்டும் வாங்கினேன். அவரைக்காவும் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து கேட்டேன், அவரைக்காய் அங்க இல்ல. இருக்கான்னு கேட்டேன். அப்போ உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தா நல்லா இருந்தது. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாவும் இருந்தது. அங்க ஒரு பவுண்ட் வந்து $2.49. அதால அது மட்டும் வாங்கிட்டு அந்த 3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு போய் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து செப்போட்ல எல்லாம் சாப்பிட்டோம் நாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க செப்போட்லே வந்து. கம்பேர் டு நான் இங்க ரோட் ஐலண்ட்ல விட அந்த இடத்துல வந்து மான்செஸ்டர்ல இந்த செப்போட்லே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.3 4.5 என்னோ கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க ரேட்டிங். நீட்டாவும் நல்லா இருந்தது. ஃபுட்டும் வந்து நல்லா சுட சுட இருந்தது. வேற எங்கன்னா வாங்கினோம்னா ரொம்ப கோல்டா இருக்கு, வார்மா கூட இருக்காது. அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து என்ன பண்ணோம், வீட்டுக்கு வரல, நேரா பட்டேல் பிரதர்ஸ் போலான்னு சொல்லிட்டு அட்டல்பெரோ இங்க மெசேஜ் நான் எப்போதும் ரெகுலரா போவேன்ல, அந்த அட்டல்பெரோல போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சிடுறேன். வெத்தலை 2 பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, அதுக்கப்புறம் அமாவாசை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்காக. வேப்பையில மட்டும் கிடைக்கல இங்க இந்த பட்டேல் பிரதர்ஸ்ல வந்து கிடைக்கல. மேபி அடுத்த வாட்டி போனோம்னா கிடைக்கும் எனக்கு. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா எப்போதும் வாங்குற மாதிரி 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யாக்கா வாங்கியிருக்கேன் நானு. ஏன்னா பூஜை எல்லாம் வருது இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி காராமணி ரொம்ப நாள் ஆகுது வாங்கி, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பார்க்கும் போது எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பீன்ஸ் நிறைய வாங்க மாட்டேன். கொஞ்சம் கேரட் பொரியலுக்கு, குருமாக்கு மெயினா தான் வாங்குறது நானு. பட்டேல் பிரதர்ஸ் வாங்கினேன். இது வந்து மாதுளப்பழம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா $5.99. இது ஒண்ணுதான் வாங்கினேன் நானு. கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீ, யோகட். நான் உரமோறு போட்டிருக்கேன், அதை தயிர் ஊத்திருக்கேன், அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதால வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. போனல அந்த காஸ்கோல வந்து இஞ்சி கிடையாது, வெறும் பூண்டு தான் இருந்தது. பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பட்டேல் பிரதர்ஸ்ல வந்து இஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி இருக்கு, அதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொத்தவரங்காய், இது அமாவாசை வருது இல்லையா, அது சாம்பார்ல போட்டு பண்றதுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 வெங்காயம். ஏன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய இருக்கு வீட்டுல, அதால 2 பேக் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு தக்காளி. இத மாதிரி வந்து இன்னொரு பேக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 2 தக்காளி வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. முருங்கைக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து போட்டிருந்தாங்க. நான் எப்போதும் எடுக்கிற மாதிரி 3 தான் எடுத்தேன், ஏன்னா பெருசு. பாத்தீங்கன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் எல்லாம் அந்த கடையில வாங்கினேன், இந்த இதுல சீச்செஸ்டர்ல வாங்கினேன். அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் சொன்னேன் நான் அந்த கடையில வாங்கினேன்ல, $2.49 இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை அவங்க கிட்டதான் வந்தேன். இங்க இருக்க பட்டேல் பிரதர்ஸ்ல முருங்கைக்கீரை நல்லாவே இல்லை. நல்ல வேலை நான் இது அங்க எடுத்தேன். அங்க பார்க்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது, நிறையவும் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா $3.99. நான் எப்போதும் வாங்குற மாதிரி 3 வாங்கிட்டேன் நானு. என்னன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இத முருங்கீரை எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன் நானு. சம்டைம்ஸ் வந்து 2-3 ஒரு 3 இல்ல 4 கவர் வாங்குறேன்னா, தொடர்ந்து 2 நாள் பண்ணனா, அதுக்கப்புறம் பசங்க என்ன டெய்லி முருங்கீரையானும் போது நான் கொஞ்சம் விட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துடுறேன். 2 நாள் மறந்துட்டேன்னா 3ஆவது நாள் பார்க்கும் போது அதுல உள்ள தண்ணி எல்லாம் விட்டுருது. அதால நான் என்ன சரி அடுத்த வாட்டி, போன வாட்டி அப்படிதான் ஆச்சு. அதான் நான் நினைச்சேன், நம்ம கிள்ளி வச்சுட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாதான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி கிள்ளி எடுத்து வச்சேன்னா, ஏன்னா நான் பண்ணிருக்கேன் அது மாதிரி. பட்டியல்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய பேக் வெங்காயம் வாங்கினேன். ஆனா காஸ்கோவும் இப்பயே காமிச்சிடறேன், நான் தனித்தனியா காமிக்கல, ஏன்னா ஜிம்மு கிளம்புனேன். காஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் வாங்கியிருக்கேன். இதுதான் வெங்காயம் பேக்.
ஆக்சுவலி அந்த பட்டேல்ல வாங்கினேன் இல்லையா, அது பட்டேல் ஃபுட்ல வாங்கினேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா $45 ஆச்சு. எல்லாம் வாங்கினது பாத்தீங்கன்னா $107 ஆச்சு. எனக்கு கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அது குடிச்சோம். லெமனேட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு லெமனேட் வாங்கியிருக்கேன் நான். இதுல வந்து சுகர் கிடையாது. இது கலோரியும் வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம்ஸ் தான் இருக்கு. அதால சரின்னு சொல்லிட்டு பெரியவங்க வேணும்னாங்க, வாங்கிட்டேன் நான் இந்த மிலானோ வாங்கினேன். காஸ்கோல மேங்கோ வாங்கினேன், வந்து $9.99 காஸ்கோல. டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்கினேன், ஒரு பாக்ஸ். பிரெட் நான் எப்போதும் வாங்குறது தான், இந்த பிரெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி பீகன் வாங்கியிருக்கேன். போன வாட்டி பீகன் நான் ட்ரேடர் ஜால இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஓட்ஸ்ல போட்டு கொடுப்பேன் நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு 2 நாள் 3 நாள் அப்படி போடுறச்ச ஒன்னு எடுத்து நான் வாயில சாப்பிட்டு பாக்குறது. எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இது முதல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கி வந்து வைப்போம், பிடிக்கவே பிடிக்காது. நாங்க சாப்பிடவே மாட்டேன், நான் எங்களுக்கு தான் கொடுத்துருவேன். இப்ப கொஞ்ச நாள் அவருக்கு நான் போட்டு கொடுக்குறச்ச ஒன்னு எடுத்து வாயில போடுறேன்னா காலையில சரி புரோட்டீன் போகும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவருக்கு ஓட்ஸ்ல போடுறத விட நான் தான் சாப்பிடுறது அதிகமா இருக்கு, அதால நான் வாங்கினேன் நானு. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் இந்த கொரியன் பிராண்ட் ஃபேஸ் கிளென்சர் வாங்கியிருக்கோம். இது நாங்க மேட் இன் கொரியா. இது வந்து பாத்தீங்கன்னா 1025 ஃபேஸ் கிளென்சர். வாங்கலாமா வானவா, வாங்கலாமா வானவானா என்னோட பொண்ணு சொன்னாங்க, அம்மா ரிவ்யூ பார்த்த சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும்னாங்க. சரி வாங்குன்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன், இது உனக்கு இது 2 எனக்குன்னா அவங்க இல்ல இல்ல இது 2 எனக்கு இது உனக்குன்னாங்க. பார்ப்போம் இது எப்படி எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணோம். ஏன்னா இதுல கொஞ்சம் ஆசிட் இருக்குன்றாங்க. வாஷ் பண்ணி எரிச்சல் கிரிச்சல் இருந்தா யூஸ் பண்ணுவேன். அப்படி ஃபேஸ் கொஞ்சம் பேர்ன் ஆன்ற மாதிரி இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன் நான். மற்றதுல லாஸ்ட் வீடியோல எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் சொலிமேக்ஸோட ரெட்டினால், அதுக்கப்புறம் வேற கிரீம்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அடிடாஸோட அது ஷூ வந்து வாங்கியிருக்கோம். பெரியவங்களுக்கு வாங்கினேன், பெரியவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. சரின்னு நானும் வாங்கினேன். ஹைட் வந்து என்னோட சைஸ் கிடைக்கல, அதால பிளாக் எடுத்திருக்கேன். பார்ப்போம் இது எவ்வளோக்கு ஒர்க் ஆகுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு காஸ்கோல வாங்கின ஒரு ஷூ அடிடாஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது. ஏன்னா வைடா தான் நான் போடுவேன் எப்போதுமே ஷூ. நைக்கில வந்து வைடு கிடைக்கிறது சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரேரா கிடைக்கும். பார்த்து கோல்ஸ்ல முக்கால்வாசி நான் வாங்குறது வந்து கோல்ஸ்ல வாங்கிடுவேன். அதால எனக்கு வைடு கிடைச்சிரும். இப்போ கொஞ்ச நாளா நானும் கோல்ஸ் போயிட்டு வரேன், வைடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னோட சைஸ்ல. அதால இப்போ வாங்காமே இருந்தேன். இது வந்து வைடுன்னாங்க, சரி கருப்போ வெள்ளையோ வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நானு. இது போட்டு பார்க்கணும். ப்ரஷ் வாங்கியிருக்கேங்க. அந்த ப்ரஷோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $100. சூப்பரா இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளவுதான் நான் வாங்கினது, வேற எதுவுமே வாங்கல. ஏன்னா வந்து நான் ஐஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேன்னா பொருள் எல்லாம் வாங்கி போட்டுன்னு வந்திருப்பேன். காஸ்கோல பால் அதெல்லாம் நான் எதுவுமே எடுத்துட்டு போல, எக்ஸாம்காக தானே போனோம், அதால அப்படியே போயிட்டோம். அங்க போன பிறகுதான் யோசனை பண்ணேன், காஸ்கோ போன பிறகுதான் ஆஹா ஒரு வீட்டுல இருக்கு, அதை எடுத்து போட்டு வந்திருந்தா வாங்கியிருக்கலாமேன்னு காஸ்கோல இதுதான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப கம்மியா தான் ஆச்சு. காஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா $185 தான் ஆச்சு. இதுதான் என்ஷோர் நான் வாங்கியிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 30 வருது. நான் ஒன்றும் குடிக்கல, ஆனா எங்க வீட்டுல வந்து பசங்க 2 பேரும் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு பீடியாஷோர் ரொம்ப பிடிக்கும், அதால வந்து இதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் குடிச்சாரு, ஏன்னா பசங்க கிட்ட இருந்து வாங்கி குடிச்சு பார்த்தாரு எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்குன்னாரு. பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து பசங்கன்னு இல்லை, நம்மளும் குடிக்கலாம். ஏன்னா வந்து இது ஃபுல் ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ட்ரை பார்த்தீங்கன்னா இதுல வெனிலாவும் இருக்கு, சாக்லேட்டா இருக்கு. வெனிலா வந்து சுகர் வந்து சுகர் வந்து கம்மியா இருக்கும், அதால வெனிலா இது பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க, வைட்டமின்ஸ் மினரல். நம்ம இது தனித்தனியா வந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. 9 கிராம் ப்ரோட்டீனும் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது குடிச்சிட்டு இருக்காங்க. நியூட்ரிஷன் சப்போர்ட் வந்து ஓன் மசில் ஆர்ட் அண்ட் பிரெயின் சப்போர்ட் பண்ணுது. பிக்கி ஈட்டர் எல்லாம் இதை வந்து குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு பீடியாஷோர் வாங்கி கொடுக்கலாம், பெரியவங்க இது குடிக்கலாம், நம்ம கூட குடிக்கலாம் இது. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவாரு, ப்ரோட்டீன் கம்மியா எடுத்துக்கிறதால டெய்லி இது ஒண்ணு குடி, வைட்டமின்ஸும் கவர் ஆயிடும் உனக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பண்ணணும்.